ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வந்தாலே கண்டிப்பாக நம்ம ஏசியை சர்வீஸ் பண்ணுவோம். சர்வீஸ் பண்ணால் தான் கரண்ட் பில் கம்மியாகும். அதே சமயத்தில் நமக்கு நல்ல கூலிங் கிடைக்கும். சில நேரத்தில் நமக்கு அவசரத்துக்கு டெக்னீஷியன் கிடைக்க மாட்டாங்க, அல்லது ரிமோட்டான இடத்துல குடியிருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நாமளே வந்து இந்த ஏசி ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் ஜான்சி சுகைனா மஜ்ஹர். ஃபில்டர் க்ளீன் பண்றதுக்கு ஒரு பிரஷ் வேணும். இந்த மாதிரி டையிங் பிரஷ்ஷா இருந்தாலும் ஓகே தான். இல்லனா நீங்க வாஷ் பேஷன்லாம் க்ளீன் பண்ற மாதிரி சின்ன பிரஷ் ஏதாவது இருந்தாலும் ஓகே தான். இத வந்து நம்ம கையில ரெடியா வச்சிட்டு இப்போ நம்ம ஏசியை ஓபன் பண்ண வச்சிட்டு ஏசி யூனிட்டை ஓபன் பண்ணுங்க. எப்படி ஓபன் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து இப்போ டெமோ பண்ணி காட்டுறாங்க. ரெண்டு சைடும் இப்படி வந்து கை வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தூக்குனா போதும். ஏன்னா இது வந்து கிளிக் லாக் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. அப்படியே கிளிக் பண்ணால் லாக் ஆகிடும். அந்த மாதிரியான மெக்கானிசம் தான். ஜஸ்ட் இப்படி தூக்குனீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ரெண்டு பக்கம் பிடிச்சி தூக்கிட்டு மேலே வந்து கிளாம்பில் அட்டாச் ஆகிருக்கும். கொஞ்சம் நம்மளை நோக்கி புல் பண்ண மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக கழண்டு வந்துடும் டோட்டலாகவே. இப்போ இதை கலட்டி கீழே போய் வச்சுக்கலாம். இதில் வந்து அழுக்கு தனியாக இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்ததாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த யூனிட்டை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும். உங்ககிட்ட ப்ளோயர் இருந்தது அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லார் வீட்லேயும் ப்ளோயர் இருக்காது. சம்டைம்ஸ் வந்து ஹேர் ட்ரையர் கூட உங்களுக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி தரும். ஹேர் ட்ரையர் இருந்தால் அதை வச்சும் க்ளீன் பண்ணலாம். அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டையும் க்ளீன் பண்ணணும். நம்ம ஏசி சர்வீஸ்மேன் கூப்பிட்டு க்ளீன் பண்ணோன்னா 400 ரூபா 500 ரூபா கேட்பாங்க. ஸோ நாமளே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த காசும் மிச்சமாகும். எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஸ்டெப்பும் ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு ஆளே தேவைப்படாது. ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இதுக்குள்ளே வந்து இந்த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. ப்ளோயர் இருந்ததுன்னா ஒரே டைமில் எல்லாமே கம்ப்ளீட்டாக டஸ்ட்டு வந்து பறந்துடும். இப்படி க்ளீன் பண்ணும்போது ப்ளோயர்லாம் வச்சு க்ளீன் பண்ணால் மாஸ்க் போட்டுக்கோங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இதை க்ளீன் பண்ணியாச்சு. கீழே உள்ள யூனிட்டை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள் 2 ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபில்டரை வந்து நான் கலட்டி எடுக்கிறேன். கிளிப்பு மாதிரி தான், சும்மா அப்படியே தூக்குனிங்கனாலே வந்துடும். லைட்டாக அழுத்தம் கொடுத்து தூக்குனா போதும், கையோட கலண்டு வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அகெயின் வந்து இதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். வெயில் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு ஷேடு விழுந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து கை வச்ச இடத்துல மட்டும் அந்த டஸ்ட்டு போயிருக்கு. அதே பார்க்குறக்கு அவ்வளோ டஸ்ட்டு தெரியுது. டோட்டலாகவே அடைச்சிருக்கு, எதுவுமே தெரியல. அப்படியே வந்து விரல் வச்சு தேய்ச்சா மாவு மாதிரி வருது. ஏன்னா நம்ம வந்து வின்டரில் டோட்டலாக நிறுத்தி வச்சுருப்போம். அப்போ வந்து இன்னும் டஸ்ட்டு உள்ளே போகும். தொடர்ந்து ரன்னிங்கில் இருந்தாலுமே வந்து டஸ்ட்டு வந்து அக்குமுலேட் ஆகும். அதனால் இப்போ இதை தட்டி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே நீங்கள் தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணுறதோட தட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்பிக்காது போய். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள், ஒட்டடை மாதிரி வருது. ஸோ லேசாக தட்டினீங்கன்னா ஃபுல் டஸ்ட்டும் வந்துடும். ஒரு சிலர் டைரெக்டாக அப்படியே கூட தண்ணியில் கழுவுவாங்க. அதை விட இது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து டஸ்ட்டு ஃபுல்லாக வந்துருச்சு. முன்னால் வந்து பார்க்குறக்கு ஒன்றுமே தெரியல, ஒப்பேகாக இருந்தது. இப்போ பாருங்கள் கண்ணாடி மாதிரி இருக்குது. இப்போ அகெயின் வந்து இதை தண்ணியில் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதையும் கழட்டி டஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ஒன்றா வாஷ் பண்ணிக்கலாம். இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் பில் உங்களுக்கு 10% வரைக்கும் மிச்சமாகும். ஏன்னா இவ்வளோ டஸ்ட்டும் வந்து நமக்கு வரக்கூடிய காற்றை வந்து அடைச்சிக்கும். 18ல் வச்சாதான் நமக்கு தேவையான கூலிங்கே கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிவிட்டு வைக்கும்போது 27ல் வச்சிங்கனாலே செம்ம கூலிங்காக இருக்கும். இப்போ தண்ணியில் அலசுறேன், எவ்வளோ அழுக்கு மறுபடியும் போகுது பாருங்கள். அவ்வளோ அழுக்கு எடுத்ததுக்கப்புறமும் இவ்வளோ இது ஒட்டிகிட்ருக்கு. நல்லா வந்து தேய்ச்சி அலசிக்கிங்க. சோப்பெல்லாம் எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் கையால் வச்சு தேய்ச்சி தண்ணி ஊற்றி கழுவுனீங்கனாலே ஃபுல் டஸ்ட்டுமே வந்துடும் இதில் இருக்கிறது. இப்போ இந்த டப்பாவில் வந்து கொஞ்சம் அழுக்கு இருக்குது. இந்த டப்பாவில் இருக்கிற அழுக்கி தண்ணி ஊற்றி நம்ம கழுவி தொடச்சிக்கலாம். நல்லா தொடச்சி ஈரத்தை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாட்டிக்கணும். இல்லைனா மாட்டிட்டு கூட காய வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிளிப்பு தான். ஸோ கிளிப்புக்குள்ளே லைட்டாக வச்சுட்டு லைட்டாக அழுத்தி விடணும். இதில் வந்து முன் பின் அப்படின்னு இருக்கும். எது வந்து முன்ன எது பின்ன எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வச்சிங்கன்னா அந்த கிளிப்புக்கு அந்த கிளிப்பு வந்து நேராக வரும். ஸோ அப்படி வச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஃபிங்கரால் அழுத்தி விட்டிங்கனாலே உள்ளே போயிடும். இது என்ன பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால இப்படி கொஞ்சம் அழுத்தி நம்ம வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டையுமே நம்ம லாக் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வந்து இதை ஃபிட் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் ஒரு வேலை பண்ணுறேன். என்னென்னா ரூம் ஸ்ப்ரே எடுத்து லைட்டாக வந்து இதில் அடித்து விடுறேன். ரூம் ஸ்ப்ரே எடுத்து அடிக்கலாம். அல்லது நீங்கள் வந்து ஒரு சின்ன காட்டன் ஸ்வாப் எடுத்து அதில் வந்து ஏதாவது ஒரு பர்ஃப்யூமை தொட்டு லேசாக வந்து அதில் ரப் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா அடுத்தது ஒரு 3-4 நாளைக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு நறுமணம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த கிளிப்பு தெரியுது பாருங்கள்.
இந்த 2 சைடும் இந்த கிளிப்பு வந்து கரெக்டாக வந்து மேலே இருக்கிற யூனிட்டோட பொருந்தணும். பொருந்திட்டு அதுக்கப்புறமா அழுத்தி விட்டிங்கன்னா இந்த கிளிப் வந்து உங்களுக்கு போய் அப்படியே வந்து அதில் உட்காந்துக்கும், மாட்டிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலே இருக்கிற கிளிப்பை தான் வந்து அலைன் பண்ணணும். கரெக்டாக வச்சு மேல் கிளிப்பு உள்ளுக்குள்ளே லாக் ஆகிற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கீழே டப்பா மாதிரி இருக்கிறத வந்து அப்படியே வச்சு அழுத்தி தட்டி விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ், நமக்கு வேலை முடிஞ்சுது. ஆனால் மெயினான ஒரு முக்கிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்னல் யூனிட்டை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அதே போல் எக்ஸ்டர்னல் யூனிட்டையும் நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ரியலான கூலிங் வந்து சூப்பராக கிடைக்கும். இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் யூனிட். இதை வந்து கம்ப்ரஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம தண்ணி அடித்து தான் க்ளீன் பண்ணோம். டெக்னீஷியன் வந்தாலும் அதே மாதிரி தான் செய்வாங்க. நம்ம வந்து இதில் தண்ணி உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா உள்ளே இருக்கிறது ஃபேன் மாதிரியான ஒரு பார்ட்ஸ் தான். அது சுற்றும் போது அதில் போய் அழுக்கு வந்து பயங்கரமாக அடைஞ்சிக்கும். அதனால் வந்து நல்ல ஒரு ஹோஸ் வச்சு மேலே ஏறிக்கோங்க, ஏதாவது ஸ்டூல் மேலே, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நார்மலாகவே இந்த யூனிட்டை எல்லாரும் மொட்டை மாடியில் வச்சுருப்போம் அல்லது சன்ஷேட் மேலே தான் வச்சுருப்போம். ஸோ கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். ஒரு ஸ்டூல் மேலே ஏறி நல்லா ஓஸ் பைப் போட்டு நல்லா ஃபுல்லாக நல்ல ஃபோர்ஸாக தண்ணி அடித்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா அழுக்கும் வந்துடும். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து உள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக ட்ரைன் ஆயிரும். ட்ரைன் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஏசி ஆன் பண்ணிக்கலாம். ஈரம் காயணும்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா டெக்னீஷியன் வந்தாங்கன்னா இமீடியட்டாகவே ஆன் பண்ணி கூலிங் வருதான்னு செக் பண்ணிட்டு தான் அவங்க வந்து கிளம்புவாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் செய்யறதுக்கு முந்தி ஏசியோடைய மெயின் சுவிட்ச் இருக்கும் பாருங்க, அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. வெறுமனே ரிமோட்டில் ஆஃப் பண்ணால் பத்தாது. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆஸ்க் ஜான்சியை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இனி 2 முடி வேண்டாம், ஒரு முடி போதும். அவ்வளவு ஸ்டாக், அவ்வளவு திக் பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.